இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு சார். என்ன செய்யணும்? அண்ணாமலைக்கு நல்ல ஆதரவு இருக்கு. யார் மறுத்திருக்கா? யார் டிஸ்பியூட் பண்ணிருக்கா? அதுதான் அமித்ஷா ரெகக்னைஸ் பண்ணிருக்காரு. யார் மறுத்திருக்கா? இது வரைக்கும் அண்ணாமலைக்கு என்னங்க செல்வாக்கு யார் மறுத்திருக்கிறா? நான் உங்கள்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். எஸ்ஐஆருக்கான குழு தலைவராக திரு பொன்னார் இருக்கிறார். பொன்னார் ஊர் ஊரா போய் அந்த பணியை பார்க்கிறார். அங்க போகிற அண்ணாமலை அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறார். அண்ணன் பொன்னார் முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர், சீனியர் மோஸ்ட் இந்த பார்ட்டி, அவர் வலது பக்கம் உட்கார்றார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது ஒரு வாரம் நடந்த விஷயம், 1.5 வருஷம் நடந்த விஷயம் இல்ல. நீங்க நாளைக்கு எல்லாத்தையும் மறைக்க முடியாது சார். ஒரு நாளைக்கு வெளியே வந்துரும் சார். வந்துற போதுங்க, பாத்துங்க. அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், பிஜேபி தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், பேரன் பாடிஸ் வர்சஸ் அண்ணாமலை, இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு நான் வெளிப்படையா உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றீங்க. கேட்டா 150 ஃபிளைட் மிஸ் ஆயிருச்சு, அதுல ஒரு ஃபிளைட் அவர் போக வேண்டியது. நான் கேட்கிற எளிமையான கேள்விங்க. உங்களை மாதிரி ரிட்டாரிக்கா போட்டு டைம் பாஸ் பண்ணுங்க நான் இல்லைங்க. நான் சொல்றது அன்னைக்கு மழை பெய்ததா இல்லையா நீங்க சொல்லுங்க. இருந்துச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு கண் கூட பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஃபிளைட் கேன்சல் ஆகிட்டா இருக்குதா இல்லையா? இவ்வளவுதான். அன்னைக்கு அவருடைய பேர் இருந்துச்சா இல்லையா? தமிழிசை சம்பந்தமான பேர் இல்ல, வானதி அவர்கள் பேர் இல்ல, இவங்க வந்தாங்களே இல்லையா? இவர் வரலையா இல்லையா? அப்புறம் என்ன காரணம்? ஏன் பேர் போடணும்? பிஎல் சந்தோஷ் சிஷ்ய பிள்ளையா இல்லையா? இவ்வளவு நீங்க ஆமான்றீங்க. ஆனாலும் பாருங்க சார், உங்க ஆசை நீங்க நிறைவேற்றிக்க, நான் என்ன நடக்க போறது இல்ல.